பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆவியின் கனிகள் 9 சுபாவங்களே அவர் எழுதியிருக்கிறார். அதில் இறுதியான சுபாவம் இச்சை அடக்கம். ஒரு தீவிரமான ஒரு பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வருகிற எல்லாரும், வாலிபர்களாக இருக்கலாம், இளம் வாலிபர்களாக இருக்கலாம், நடுத்தர வயது உள்ள ஆண்கள் பெண்களாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மாம்சம் இச்சிக்கும், இந்த கண்களும் இச்சிக்கும். இந்த இச்சை நம்மை பாவத்துக்குள் கொண்டு போய் விட்டுவிடும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமாய் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காரிய இச்சை. இந்த இச்சையை அடக்கி வைத்திருக்க வேண்டும். இச்சை இருக்கும், மாம்சம் இருக்கும் வரை நோவு இருக்கும். 80 வயது என்ன, 90 வயதானாலும் இந்த மாம்சம் இச்சிக்கும் தன்மை கொண்டது. கண்களும் அப்படித்தான். தப்பு செய்ய முடியாது 90 வயதில். ஆனால் மனசுக்குள்ள இச்சை இருக்கும், இச்சிக்கும். இச்சை நம்மளை விட்டு போகாது. இதை எல்லாரும் கவனிக்கணும். ரொம்ப பேர் இந்த ஊழியக்காரர்கள் மேடையில் கர்த்தருள்ள வல்லமையாக பயன்படுத்துகிறத பார்த்துட்டு அவங்கள தேவதூதர்களாக நினச்சி உள்ளே போய் விழுந்து கெட்டு போனவர்கள் ஏராளமான பேர். இந்த உலகத்தில் ஒரு இரத்தத்தோடு மாம்சத்தோடு இருந்தாலே அவங்களுக்குள்ள இச்சை இருக்கும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கடவுள் எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள பேசிக்காக இந்த மாம்சம் இருக்கிறதுனால இச்சை இருக்கும். இதை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த இச்சையை அடக்கி வைத்திருக்கணும். அதனால தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்குள்ள இந்த இச்சைங்கிற பாவத்தை, அந்த இச்சையை முழுமையாக கர்த்தர் எடுத்துட்டாருன்னா இச்சை இன்மை, அதுதான் சுபாவம்னு போட்டிருக்கலாம். ஆனால் இச்சை இன்மைன்னு எங்கேயுமே இருக்காது. அப்படி யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் இச்சை இருக்கும். அந்த இச்சையை அடக்கி வைத்திருப்பார்கள். அப்படி அடக்கி வைத்தவர்கள் வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்கள். இந்த இச்சை அடக்கத்தில் ரொம்ப கவனமாய் நம்ம இருக்கணும். இந்த இச்சை அடக்கத்தை எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? வெகு சுலபம். ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணங்களை தினம் தியானிக்கணும். அந்த சிலுவை மரண பாடுகளை நம்முடைய சிந்தனையாய் வைத்து கொண்டால் இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம். அசுத்தமான எண்ணங்கள் நம்மை கரைப்படுத்தாது. அசுத்தமான நினைவுகள் நம்மை ஒன்றும் செய்யாது. அது வராது நமக்குள்ளே. அதை அடக்கி வைத்திருக்கிறோம். கண் முன்னால் ஆண்டவருடைய சிலுவை காட்சியை நம்ம வைப்போம். தினமும் அந்த சிலுவை காட்சியை பார்த்தே ஆண்டவருடைய தியாகங்களை, பாடு மரணங்களை தியானிப்போம். ஆண்டவர் நம்மை இச்சை அடக்கம் என்கிற சுபாவத்தினாலே முழுமையாய் நம்மை கட்டுப்படுத்தி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.